Hello friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல கோதுமை தோசை சாஃப்ட்டா கிறிஸ்பியா எப்படி ஈஸியா செய்யறது பார்க்கலாம். அதோட ஸ்டஃப்டு கோதுமை தோசை ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறது பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்கா கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா எல்லா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின கோதுமை மாவு தான். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கலாம். கையாலே நல்லா கரைச்சி எடுத்துருங்க. அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா கரைச்சதுக்கப்புறமா இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். 5லேருந்து 6 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். முட்டை சேர்க்குறதுனால ரொம்ப சாஃப்டாக வருங்க. தேங்காய் துருவலுக்கு பதிலாக நீங்கள் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், தோசை மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் சாஃப்டாக வரும். இதை 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 5லேருந்து 6 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன். இது கூட நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக கேஷ்யூ நட் கிஸ்மிஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் நம்ம தோசையில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசை மாவு 10 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இது மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருங்க. இப்போது தோசை தவா சூடு பண்ணி நம்ம தோசை மாவு நல்லா மெல்லிஸாக ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட சாஃப்டான கிறிஸ்பியான தோசை ரெடி ஆயிடுச்சு. கோதுமை தோசை. இது கூட கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்டஃப்டு தோசை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சேம் இது மாதிரி தோசை ஊற்றிடலாம். இப்போது இந்த சைடு இது வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃப்பை இதில் ஒரு சைடாக இப்படி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சைடு இப்படி திருப்பி மடித்து எடுத்துக்கலாம். 2 சைடும். பாருங்கள், நம்மளோட ஸ்டஃப்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க கண்டிப்பாக இதை விரும்புவாங்க. ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஈவினிங் ஸ்நாக் அண்ட் கோதுமை தோசை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.